அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா, என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக மான் பிரியாணி சாப்பிட்ணுன்ட்டு சொன்னாங்க. ஸோ அதுதான் செஞ்சோம். அண்ட் சாப்பிட்டு முடித்து எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான பிளேஸ்க்கு போனோம். அண்ட் ஜஸ்ட் நான் இங்கே போனேன், அங்கே போனேன், இது சாப்பிட்டேன்னு மட்டும் சொல்லாமல், நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம நிறைய விஷயம் செய்கிறோம். பட் அது நன்மை தான்ட்டு தெரியாமையே செஞ்சுட்டு இருக்கோம். அந்த விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ இஸ்லாமிக் ரிமைண்டர்ஸோட சிம்பிளான ஒரு லைஃப் vlog பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்னா பிரியாணிக்கு ஆனியன் டொமேட்டோ கட் பண்ணுற வீடியோலாம் எடுத்தனா இல்லை எடுக்கலைன்னா கூட ஞாபகம் இல்லை. ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது. இப்போ தான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் மான் சாப்பிட்றது வந்து இஸ்லாமிக்கலி இட்ஸ் ஹலால். அண்ட் ஆல்சோ நான் இங்கே வந்து யூஏஇயில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, அவைலபிளாக இருக்கும், நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம். பட் இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் ரூல் படி அது சாப்பிடக்கூடாது. கவர்மெண்ட் சொல்கிறபடி நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதும் நம்மளுக்கு நன்மை தான். அது என்னென்னா ஒரு ஆயத்து இருக்குது, ஃபுல்ஃபில் யுவர் கான்ட்ராக்ட். நம்ம கமிட் பண்ண நம்ம அக்ரிமெண்ட் போட்ட இதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்து இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு ஹதீஸும் இருக்குது. என்னென்னா முஸ்லீம்ஸ் வந்து ரூலர்ஸ் சொல்கிறத ஒபே பண்ணணும் அப்படின்னு, ஆஸ் லாங் அஸ் அந்த ரூலர் வந்து இஸ்லாத்துக்கு எதிராக சொல்லாத வரைக்கும். ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம நிறைய விஷயம் பண்ணுறோம். கவர்மெண்ட் ரூல் படி இதை சப்மிட் பண்ணோம், இங்கே எழுதி தரணும், இந்த பக்கம் தான் போகணும், இந்த பக்கம் வரக்கூடாது, எல்லாமே நம்ம இந்த ஹதீஸை ஞாபகம் வச்சுக்கிட்டு அல்லாஹ் சொன்னால் ஒபே பண்ண சொல்லி அதனால் ஒபே பண்ணுறோன்னு நியத்து வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஸோ பிரியாணி செஞ்சேன். துணி ஊருக்கு போயிட்டு வந்ததில் பழைய துணி நிறைய ஆயிடுச்சு. ரொம்ப துணி நிறைய இருந்துச்சுன்னா நான் இவங்களுக்கு தான் கால் பண்ணுவேன். இவங்க வந்து ஃபோனில் லொக்கேஷன் எல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க வந்து பிக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. 1 kgக்கு 2.5 திர்ஹமும் தருவாங்க. கம்மியாக துணி இருந்துச்சுன்னா நான் சேரிட்டி பாக்ஸில் போட்டுருவேன். நிறைய துணி இருந்துச்சுன்னா சேரிட்டி பாக்ஸில் போய் போடுறது கஷ்டம். அதனால் இந்த மாதிரி தான் கால் பண்ணி வர வைப்பேன். சாப்பிட்டு முடித்து நான் சொன்னேன்ல ஃபேவரட்டான பிளேஸ், அந்த பிளேஸ்க்கு போனோம். ஸோ இது வந்து புதுசாக இந்த சம்மருக்காக கிட்ஸ்க்காக பண்ணது. இந்த பிளேஸ் வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னென்னா மவுண்டெயின் வியூ இருக்கும், நல்லாயிருக்கும், பக்கத்துலேயே மஸ்ஜிது, ப்ளே ஏரியாலாம் வந்து சும்மா நார்மல் பார்க் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் தீமில் நல்லாயிருக்கும். சேஞ்சிங் ரூமு, வாஷ்ரூமு எல்லாமே இருக்கும். வாட்டர் வந்து 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். வியூ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ளாஷ் பேக்லாம் துபாயில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்காது, இங்கே ஃப்ரீ தான். இங்கே வந்து ரொம்ப க்ளீனாகவும் சேஃபாகவுமே இருந்துச்சு. சம்மருக்கு கிட்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான பிளேஸு. ஸோ இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு குட்டி தோசை சுட்டு தந்தேன். பிரியாணி எப்போவுமே லஞ்சுக்கு செஞ்சால் அது வந்து நான் டின்னருக்கு சாப்பிட மாட்டோம். அதை நெக்ஸ்ட்டு டேக்கு நான் வச்சுப்பேன். நெக்ஸ்ட் டே எனக்கு ரெஸ்ட்டு தான். கிட்ஸும் ரொம்ப ஆடினத்தில் சீக்கிரமாக தூங்கிட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரி தான் என் டே போச்சு. ஸோ இஸ்லாமிக் ரிமைண்டரோட சிம்பிளான ஒரு லைஃப் vlog பார்க்கணுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு.